நைட்ரஜன் சைக்கிள் இது நம்மளுடைய லைஃபுக்கும் பிளான்ட் லைஃபுக்கும் எவ்வளோ எசென்ஷியல் அப்படின்றத பார்ப்போம். நீங்க எப்பவாவது யோசிச்சதுண்டா நாம சுவாசிக்கிற காத்தும் நம்ம சாப்பிட்ற உணவும் கனெக்டட் அப்படின்னு? ஏன்னா 78% நைட்ரஜன் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காத்துல அட்மாஸ்பியர்ல இருக்கு. எனக்கு தெரியாத இந்த நைட்ரஜன் கேஸ் நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப இன்றியமையாத ஒண்ணா இருக்கு. ஸோ இந்த நைட்ரஜன் ஒவ்வொரு படிப்படியா சைக்கிள் போல சுழன்று வரதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் எக்கோசிஸ்டமுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் கேஸ் இது அதுவும் அபெண்டன்ட்டா இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இது பிளான்ட்டுக்கும் அனிமல்ஸுக்கும் டைரக்டா போய் சேராது. ஸோ டைரக்டா பிளான்ட் அனிமல்ஸ் எடுத்துக்க முடியாததுனால இது ஒரு சைக்கிள் போல சில நுண்ணுயிர்களுடைய ஹெல்ப்னால பிளான்ட்ஸ்னால அப்சார்ப் ஆகப்படுது. ஸோ பிளான்ட்ல இருந்து அனிமல்ஸுக்கு இந்த நைட்ரஜன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த நைட்ரஜன் நம்மளுக்கு எதுல உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு டிஎன்ஏக்கு பேக் போனா இருக்கு. அது போல ஆர்என்ஏ புரோட்டீன்ஸுக்கும் ஃபார்மேஷனுக்கு உதவி பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இப்போ டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர்ல நிறைய நைட்ரஜன் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல நைட்ரஜன் இருக்கணும். ஸோ அப்படிதான் பிளான்ட் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் எடுத்துக்க முடியுது வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஓகே, இதுல நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்ன, நைட்ரிஃபிகேஷன்னா என்ன, அதுக்கு அடுத்தபடியான டீநைட்ரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்றது அட்மாஸ்பியர்ல காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எப்படி நம்ம பிளான்ட்டுக்குள்ள அப்சார்ப் ஆகப்படுது, இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அடுத்ததா நைட்ரிஃபிகேஷன். இந்த ப்ராசஸ் நிலத்துல இருக்கக்கூடிய டெட் அண்ட் டிகே மேட்டர்ஸ்ல அமோனியா இது ஒரு நைட்ரஜன் உடைய ஒரு ஃபார்ம். ஸோ இந்த அமோனியான்ற ஃபார்ம் இன்னொரு நைட்ரஜன் உடைய ஃபார்மான நைட்ரேட்ஸா எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். அமோனியா மைக்ரோபியல் ரியாக்ஷன் மூலியமா நைட்ரைட்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த நைட்ரேட் திரும்ப இன்னொரு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி மூலியமா நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த நைட்ரேட் தான் பிளான்ட்னால எடுத்துக்க முடியப்படுற இந்த நைட்ரஜன் ஃபார்ம். இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய நைட்ரஜன் இதை தான் நம்ம டீநைட்ரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது சாயில்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நைட்ரஜன் திரும்ப அட்மாஸ்பியருக்கு போகணும். இதுதான் டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்றோம். பாக்டீரியாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, நைட்ரஜன் உடைய சைக்கிளை ரொம்ப இம்பாக்ட் பண்ணக்கூடியது நம்ம ஹியூமன் இம்பாக்ட் தான். ஸோ எப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல சேர்க்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் நைட்ரஜன் மூலியமாகவும் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்ல எக்ஸ்ட்ராவா லீச் ஆகக்கூடிய நைட்ரஜன் மேலையும் யூட்ராபிகேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படின்றோம். எப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ்ல நைட்ரஜன் எக்ஸஸா லேண்ட்ல லீச் ஆகும். இந்த எக்ஸஸ் நைட்ரஜன் திரும்பவும் வாட்டர் பாடிக்கு ரெயின் மூலியமாவோ பக்கத்துல இருக்க ரிவர் மூலியமாவோ பாஸ் ஆகும்போது ஆர் வாட்டர் பாடி பாண்டுக்கெல்லாம் பாஸ் ஆகும்போது ஆல்கல் ப்ளூம்ஸ். ஸோ ஆல்கை நிறைய வளர்றதுனால அந்த நீர்ல ஆக்சிஜன் கம்மியாகப்படுது. ஸோ அப்ப கம்மியாகக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸுக்கு கிடைக்காம போகும். அதை தவிர ஏர் பொல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. ஓகே, இப்போ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன்ல இருந்து எப்படி இந்த நைட்ரஜன் கன்வெர்ட் ஆகப்படுது அப்படின்னு பார்ப்போம் இந்த சைக்கிளை. ஸோ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன்ல இருந்து நம்மளுக்கு டைரக்டா லெக்யூமினஸ் பிளான்டான பீஸ், பீன்ஸ் இந்த பிளான்ட்ஸ்னால எடுத்துக்க முடியும். எப்படின்னா இதனுடைய ரூட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய பாக்டீரியா அது அட்மாஸ்பியரை அப்சார்ப் பண்ணக்கூடிய சிம்பயோட்டிக் பாக்டீரியா லைக் ரைசோபியம் சொல்லலாம். ஸோ இந்த நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா இந்த ரூட்ஸ்ல இருக்கிறதுனால இந்த கேஷியஸ் நைட்ரஜன் ஃபார்ம் இங்க வந்து அப்சார்பபிள் நைட்ரேட்ஸா கன்வெர்ட் ஆகப்படுது. இப்படி இந்த லேண்ட்ல வந்து அப்சார்பபிள் நைட்ரேட்ஸ் கிடைக்குது. ஸோ இதன் பக்கத்துல வளரக்கூடிய பிளான்ட்ஸுக்கும் இல்ல இந்த பிளான்ட்ஸுக்கும் இப்போ நைட்ரஜன் கிடைச்சாச்சு. ஸோ இதை சாப்பிடக்கூடிய மிருகங்கள், ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு நைட்ரஜன் பாஸ் ஆகுது. ஸோ இதை தவிர லைட்டனிங். ஸோ லைட்டனிங் அப்போ இங்க நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு உருவாகுது. ஸோ இது மழை காரணமாக இந்த மழையில சேர்ந்து இது நைட்ரிக் ஆசிடா நிலத்துல சேரும்போது ஸோ கால்சியம் கார்பனேட்டோட சேர்ந்து இது கால்சியம் நைட்ரேட் அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ இப்படி கன்வெர்ட் ஆகிறதும் இந்த நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா மூலியமா இங்க அமோனியமா கன்வெர்ட் ஆகப்படுது. இப்படி கிடைச்ச நைட்ரஜன் அமோனிஃபிகேஷன் என்ற ப்ராசஸ்க்கு என்டர் ஆகுது. அதாவது அந்த சைக்கிள்குள்ள பை நைட்ரஜன் ஃபிக்சிங் சாயில் பாக்டீரியா. ஸோ இது அமோனியமா கன்வெர்ட் ஆகும்போது ஸோ ஃபர்தர் நைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலியமா நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலியமா இது நைட்ரைட்ஸா கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ இந்த நைட்ரைட்ஸ் வந்து இன்னும் வந்து அப்சார்பபிள் ஃபார்மா இல்ல பிளான்ட்டுக்கு. ஸோ இதுவும் நைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலியமா நைட்ரேட்ஸா கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ இதுதான் பிளான்ட்டுக்கு அப்சார்பபிள் ஃபார்மா இருக்கு. அதை தவிர இந்த பிளான்ட் டிகே மேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அனிமலோடைய டிகே வேஸ்ட் இதெல்லாமே டிகே ஆகும்போது வித் ஹெல்ப் ஆஃப் டீகம்போசர் இது சில பாக்டீரியாஸும் இருக்கலாம், ஃபங்கையாவும் இருக்கலாம். ஸோ இதன் மூலியமாகவும் நம்மளுக்கு இந்த அமோனியா வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய இந்த நைட்ரேட்ஸ் இந்த பிளான்ட்ல அப்சார்ப் ஆகுது. ஸோ இதை அசிமிலேஷன் அப்படின்னு சொல்றோம். இது எக்ஸ்ட்ராவா அசிமிலேட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் தான் டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா மூலியமா அட்மாஸ்பியருக்கு திரும்ப எடுத்துக்கப்படுது. ஸோ அதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸ் நிலத்துல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணும்போது இது அதிகப்படியான நைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ அப்போ பிளான்ட் எடுத்தது போக மீதியும் இந்த காத்துல டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா மூலமா திரும்பவும் எடுத்துக்கப்படுது. அப்பதான் இது ஹியூமன் இம்பாக்டை ஏற்படுத்துறதா இருக்கு. ஸோ அட்மாஸ்பியர்ல நிறைய நைட்ரஜன் ஆட் ஆகும்போது ஸோ அளவுக்கு அதிகமான நைட்ரஜன் இருக்கும்போது அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு.
இந்த நைட்ரஜன் சைக்கிள் பத்தின சிம்பிளான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.